வணக்கம். கைட் டு ஸ்டாக் மார்க்கெட். டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோ ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. இன்னையோட டாபிக் FII and DII. இவங்க யார், இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ FII DIIன்னா என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். FII ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஆர் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ், இந்த நேமில் அவங்க சொல்லுவாங்க FII ஆர் FPI. ஸோ இன்னொன்று வந்து DII டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இவங்க யாருன்றது இப்போ பார்க்கலாம். FII ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், நேமில் இருக்க மாதிரி ஃபாரினர்ஸ். இவங்க யாருன்னா மற்ற கண்ட்ரியிலேருந்து நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்ஸ் வாங்கி போடுறவங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ் ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ் who invest in Indian market. எக்ஸாம்பிளுக்கு யூரோஸ் பசிபிக் க்ரோத் ஃபண்ட், கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர், அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி. இவங்கன்னா யாருன்னா பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ். அவங்ககிட்ட ஒரு பெரிய அனலைசிஸ் டீம் இருக்கும். இவங்க வந்து இந்தியாவில் இருக்க எந்தெந்த கம்பெனி வந்து டெக்னிக்கல்ஸாக வந்து நல்லாயிருக்கு, எது ஃபண்டமெண்டலாக நல்லாயிருக்கு, எதில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வரும்னு சொல்லிட்டு நிறைய டீமை வச்சு இவங்க அனலைஸ் பண்ணிவிட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் பல்க் ஒரு 5 crores 10 crores அந்த மாதிரி வந்து பெரிய பெரிய அமௌண்ட்டில் வந்து வாங்குறவங்க தான் இவங்க. ஸோ இதுதான் வந்து FII. DII இது என்னென்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். இவங்க ஒன்றும் இல்லை, நம்ம கண்ட்ரியில் இருக்க ஆளுங்க தான். இவங்க வந்து இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இவங்களும் வந்து பல்காக தான் பண்ணுவாங்க. யாருன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் பார்த்துருப்பீங்க, LIC கேள்விப்பட்டிருப்பீங்க. LICயோட இது வரலாம், நம்மக்கிட்ட வந்து அமௌண்ட் ப்ரீமியம்ஸ்னால் கலெக்ட் பண்ணி ஷேர் மார்க்கெட்டில் வாங்கி போடுவாங்க, பாண்ட்ஸ் வாங்கி போடுவாங்க. ஸோ நிறைய பேங்க்ஸ், நம்ம பேங்க்ஸ் வந்து இப்போ நமக்கு வட்டினா தருது இல்லையா, அவங்க தனியாக வந்து லோன்ஸ் கொடுக்கறது இல்லாமல் இந்த மாதிரி ஷேர்ஸ் வாங்கி போட்டு இதுலேருந்து வர அமௌண்ட்டையும் வந்து ரொட்டேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சம் ஃபினான்ஷியல் ஹவுசஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம நிறைய பேர் போடுறோம். அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எந்த ஃபண்டமெண்டலாக நல்லா இருக்க ஷேர் மேலே நிறைய இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் விட்ரால் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டெல்லாம் நமக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எக்ஸ்பைரி ஆகிட்டோம்னா நமக்கு தர பைசானா வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண நிறைய ஃபண்ட் தான். ஸோ அவங்க வந்து ஷேர்லேயும் போடுவாங்க, பாண்ட்ஸ் போடுவாங்க. ஸோ நிறையா இருக்குது. ஸோ நம்ம கண்ட்ரிலேருந்தே பண்ணுறவங்க வந்து DII, ஃபாரின்லேருந்து பண்ணுறவங்க FII. இதில் FII தான் வந்து ரொம்பவே வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுடைய அமௌண்ட், அவங்களுடைய பைசா பவர் வந்து அவ்வளோ இருக்குது. ஸோ அவங்க வாங்கினாலே க்ரோர்ஸ் லேக்ஸ் அப்படி தான் வாங்குவாங்க. ஸோ DIனாச்சு கொஞ்சம் கம்மியாக வாங்குவாங்க. ஸோ அதனால தான் FII வந்து என்ன எதில் வாங்குறாங்களோ அதில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணால் அந்த ஷேர் வந்து நல்லா போகும். ஸோ இவங்க தான் வந்து ட்ரெண்ட் சேஞ்சர். இன்றைக்கி மார்க்கெட் ஏறணுமா இறங்கணுமான்றது டிசைட் பண்ணுறது இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ நெக்ஸ்ட், இந்த FII DIIயோட டேட்டா எங்கே எப்படி பார்க்குறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து நம்மளுடைய NSE வெப்சைட்டு. ஸோ NSE வெப்சைட்டில் ஒவ்வொரு நாளும் இந்த டேட்டா வேணால் போடுவாங்க. நைட் ஒரு 8 மணிக்கு மேலே 7 மணிக்கு மேலே அதை போடுவாங்க. எப்படி பார்க்கணுன்னு சொல்கிறேன். ப்ராடக்ட்ஸ் போங்க, ஈக்விட்டிஸ் போங்க. இதில் கரண்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ஸ்னு இருக்கு இல்லையா, இதில் வியூ எண்ட் ஆஃப் டே ரிப்போர்ட்ஸ் இதை கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ இதில் FII FPI DII ட்ரேடிங் ஆக்டிவிட்டி. ஸோ இது கிளிக் அடிச்சிங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ இதுதான் இன்றைக்கி, அதாச்சும் இன்றைக்கினா மார்க்கெட் க்ளோஸ் April 3 அன்றைக்கி 2020 FII வந்து 7,596 crores வாங்கியிருக்காங்க. 9,557 crores செல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இது ரெண்டும் மைனஸ் பண்ணிங்கன்னா -1960. அப்போது இன்றைக்கி இவ்வளோ அமௌண்ட்டை வந்து இன்றைக்கி மார்க்கெட்லேருந்து அவங்க வெளியே எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். அதாச்சும் இந்தியன் மார்க்கெட்லேருந்து இந்த அமௌண்ட் வந்து வெளியே போயிடுச்சு, அதாச்சும் திருப்பி ஃபாரின்கே போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதே போல் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 3,568 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. 3,341 கோடியை செல் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 226 கோடியை வந்து இன்றைக்கி மார்க்கெட்லேயே வச்சுருக்காங்க. அதாச்சும் அவங்க வாங்கின ஷேர்ஸ் வந்து வேல்யூ வந்து இன்றைக்கி 226க்கு நம்ம மார்க்கெட்லேயே இருக்குது. அதான் இது. ஸோ இங்கே வந்து நிறைய டெய்லி ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா ஆல் டெய்லி ரிப்போர்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் என்னென்னா நடந்துச்சு, அதாச்சும் April 3 அன்றைக்கி மார்க்கெட்டில் என்னென்னா நடந்துச்சு
பிளாக் டீல் என்னென்ன நடந்திருக்கு, பல்க் டீல் என்ன நடந்திருக்கு, மார்ஜின் எவ்வளோ இதுவாக இருக்குது, எஃப்ஐஐ ஆக்டிவிட்டி, இன்றைக்கி எது இருந்தால் 52 வீக்கு, இது எல்லா டேட்டாவும் இங்கே வந்து நமக்கு வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை தான் நிறைய பேர் எடுத்து படிச்சுட்டு நாளைக்கு ட்ரெண்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ என்ஐசி வெப்சைட்டில் இது இருக்குது. இது இல்லாமல் மணி கண்ட்ரோல்லையும் வந்து இதை நம்ம போட்டிருக்காங்க. மணி கண்ட்ரோலில் கேஷ் செக்மெண்ட்டில் இன்றைக்கி 3 ஏப்ரல் அன்றைக்கி எவ்வளோ வந்து விற்றுருக்காங்க எஃப்ஐஐ, எவ்வளோ டிஐஐ வாங்கியிருக்கு, டிஐஐ எஃப்ஐஐ க்ரோஸ். அதே போட்டிங்கன்னா இடி மார்க்கெட்ஸ்லேயும் வந்து எஃப்ஐஐ ஆக்டிவிட்டியை பற்றி போட்டிருக்காங்க. 31 வரைக்கும் இருக்குது. இவ்வளோ வந்து 31 இவ்வளோ செல் பண்ணியிருக்காங்க. இது டெப்ட் இதை விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்னொன்று வந்து இன்னும் நல்லா அழகாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டாக் எட்ஜ்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ இதில் போனீங்கன்னா இங்கே எஃப்ஐஐ டிஐஐ ஆக்டிவிட்டின்னு ஒரு காலம் இருக்குது. இதை கிளிக் அடிங்க. இதில் டே வைஸ் எஃப்ஐஐ வந்து எவ்வளோ விற்றுருக்காங்க, 1960 கோடிக்கு விற்றுருக்காங்கன்னு அர்த்தம். டிஐஐ எவ்வளோ க்ரீனில் இருக்கு இல்லையா, இப்போ வாங்கியிருக்காங்க 226 கோடி வாங்கியிருக்காங்க. ஸோ இது ஓவரால். ஸோ இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் எஃப்ஐஐ வந்து இன்றைக்கி வாங்கியிருக்காங்க எவ்வளோ, இண்டெக்ஸ் ஆப்ஷனில் எஃப்ஐஐ வந்து இவ்வளோ கோடிக்கு வாங்கியிருக்காங்க. எஃப்ஐஐ வந்து இன்றைக்கி ஸ்டாக் ஃபியூச்சரில் இவ்வளோ கோடி விற்றுருக்காங்க. ஸ்டாக் ஆப்ஷனில் 24 கோடி வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டெய்லி என்னென்ன அப்டேட் இருக்கோ அது எல்லாத்தையும் போடுவாங்க. ஸோ இதில் இன்னும் தெளிவாக பார்க்கணுன்னா இந்த சிஎம் ப்ரொவிஷனலில் இன்றைக்கி வரைக்கும் இன்றைக்கி 1960 கோடி வந்து விற்றுருக்காங்க. இது ஒவ்வொரு நாளும் அதாச்சும் இதில் டேட்டா நிறைய டேட்டா இருக்குது. ஒவ்வொரு நாளும் அவங்க எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க, விற்றுருக்காங்க. ரெட்டில் இருக்கிறதெல்லாம் விற்றுருக்காங்க. அதாச்சும் பைசா வந்து நம்ம மார்க்கெட்டில் போட்ட பைசா அவங்க திருப்பியும் ரிட்டர்ன் எடுத்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் தி மார்க்கெட் இதெல்லாம் உள்ளே வந்திருக்கு. ஸோ இது மந்த்லி இருக்குது. இந்த மாதம் மட்டும் ஏப்ரல் மாதம் மட்டும் இவ்வளோ போயிருக்கு. மார்ச் மாதம் 65,000 கோடி வெளியே எடுத்திருக்காங்க. அதே போல் இயர்லி பார்த்திங்கன்னா 2008 1 லட்சம் கோடி வந்து வெளியே எடுத்திருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் வந்து 1 லட்சம் கோடி 2012 போட்டிருக்காங்க. இப்போ 2020 இந்த 3 மாதத்தில் மட்டும் 86 கோடி வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வெளியே எடுத்திருக்காங்க. ஸோ அதே போல் டிஐஐ வந்து அவங்க எடுக்கும் போது இவங்க எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க மார்க்கெட்டை வந்து கீழே விழாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இப்படி தான் டேட்டா பார்க்கணும். மற்றபடி அதே போல் ஜெரோதாவுடைய சென்சிபிள்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அதுலேயும் வந்து இந்த டேட்டா வந்து போட்டிருப்பாங்க. எஃப்ஐஐ பல்க் பை கால்ஸ் புட் எஃப்ஐஐ ஆக்டிவிட்டி என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் வந்து இந்த ஃபுல் டீட்டெயிலையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஏதாச்சும் குயரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக் வேணும்னா சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.